முடியாது. செல்லப்பாண்டி கேள்வி கேட்டிருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு சர்வீஸ் ரேட் நான் டிசைட் பண்ணணுமா இல்லை கிளைண்ட் டிசைட் பண்ணணுமா? எந்த ஒரு விஷயத்துக்கும் கடைசியில ஒரு நல்ல மார்க்கெட் பிளேஸ்ல அதோட ரேட்டை டிசைட் பண்றது கிளைண்ட் தான். கிளைண்ட் இல்லை, கஸ்டமர். அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, என்கிட்ட ஒரு இந்த வாட்ச் இருக்கு. இந்த வாட்ச் வந்து நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து 15,000 ரூபான்னு சொன்னா உடனே வாங்குவாங்களா? கடைசியில வந்து அதை வாங்கணுமா வாங்கக்கூடாதான்னு தீர்மானிக்கிறது கஸ்டமர் தான். சரியா? பட் there is a force. ஒரு கஸ்டமர் வந்து தனக்கு முழுக்க முழுக்க ஒரு செல்ஃபிஷ் நிலையில எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தேவையானதை கம்மி அளவு எஃபர்ட்டோ பணமோ கொடுத்து வாங்கணும்னு நினைப்பாங்க. நீங்களும் அப்படித்தானே? எங்கேயாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு விஷயத்த பொருள் எடுத்துட்டு இந்த பொருள் ரொம்ப நல்லா இருக்குன்னு அதுக்கு மேல அதிகமா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஸோ நீங்க வந்து உங்களுடைய ரேட்டை டிசைட் பண்ணணும், அதை மார்க்கெட்ல டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்டு அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரேட் போடுறீங்க, ஒரு மாசத்துக்கு யாருமே வரல அப்படின்னா நீங்க டிசைட் பண்ணி கம்மி பண்ணி ட்ரை பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இல்லையா, அந்த மார்க்கெட்டே வேணாம், வேற மார்க்கெட் போறேன்னு ட்ரை பண்ணலாம். நான் எப்படி இதை அணுகுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பேஸ் ரேட் இருக்கும். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கான பேஸ் ரேட். அதுக்கு கீழே நான் வேலையே பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு ரேட் வச்சிருப்பேன். அந்த ரேட்டு கிடைச்சாலே போதும். எனக்கு ப்ராக்ரஸ் மாதிரி தான் நான் பார்ப்பேன். அந்த ரேட்டை முதல்ல செட் பண்ணிடுவேன். ஓகே, அதை செட் பண்ணுறதே கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வேலையில் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்கினீங்கன்னா அதை எடுத்து 160ஆல் வகுத்தீங்க அப்படின்னா ஒரு ரேட்டு கிடைக்கும். அதுதான் ரேட்டுன்னு நினச்சிக்கோங்க. சம்பளத்தில் அவங்க உங்களுக்கு வந்து பிஎஃப் தருவாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ், அந்த இது இந்த இது எல்லாமே இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, வெஸ்டர்ன் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அடிமட்டமான ரேட்டு போட்டிங்கன்னா உங்களுடைய சர்வீஸ்க்கான ஒரு தகுதி இல்லை தரம் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க அந்த ரேட் மூலமாக கணிப்பாங்க. ஓகே, இப்போ செல்லப்பாண்டி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தெரியும். அது வந்து டிசைன், இண்டஸ்ட்ரியல் டிசைன்லாம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஜாப்ஸ் வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நான் வந்து $15 ஆகுது per hour வைக்கணும்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட். ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா $20-25 per hour நான் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு சொல்லுவேன். இது வந்து இன்னும் நிறைய, இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். இது வந்து சும்மா வந்து ஒரு பர்டிகுலர் இடத்த வச்சு சொல்ல முடியாது. பட் நான் சொன்ன ஆன்சர் ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னும் வந்து ஃபாலோ அப் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கணும்னு நான் என்கரேஜ் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சது அப்படின்னா ஐம் ஹாப்பி.